அந்த கிருஷ்ணாவும் ராகவும் ரகசியமா மீட் பண்ணி பேசிக்கிட்டு தான் நீங்க சொன்னீங்க சார். ஆமா. இன்னைக்கு நானே கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணி போனதுல அந்த ராகவை மீட் பண்ணி பேசுறத நான் என் கண்ணால பாத்தீங்களா? எனக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா பார்த்த உடனே அவ்வளவு கோவம் வந்துச்சு. இவன் கூட உனக்கு என்ன பேச்சுன்னு கேட்கணும்னு தோணுச்சு. அதைத்தான் நான் இன்னைக்கு பண்ணேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்த கண்டு காணாம இருந்தா அது சரி வராதுன்னு அவங்களை கையும் களமா பிடிக்கிறதுக்கு அவங்க முன்னாடியே போய் நின்று அப்புறம் அவங்களை அடிச்சு என்ன எதுன்னு கேட்டதுக்கு கடைசி நேரத்துல என்ன தள்ளி விட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் நான் துரத்தி போயும் என்னால அவங்களை பிடிக்க முடியல. சரி விடுங்க. இப்படி எங்க போயிட போறான்? திரும்ப இங்க வந்துதானே ஆகணும். இதுக்கு மேல நம்ம அவனை சும்மா உடம்பு வெயிட் பண்ணி பாரு. பசுபதி சொல்லிதான் நம்ம இங்க வந்தோன்றது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஐயோ போச்சு போச்சு. அவர் எங்களை பிடிச்சிக்கலாம் துரத்தி வந்தாரு. ஆனா எப்படியும் நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இப்ப நீ எங்கடா இருக்க? நான் அந்த விஜய் கிட்ட மாட்டி கூடாதுன்னு தப்பிச்சு வந்திருக்கேன்னு சொல்றேன். நீ மறுபடியும் அவரே இடத்துக்கு வர சொல்றேன். என்னால அங்க வர முடியாதுமா. அதே மாதிரி நீங்க அங்க இருக்கிறதும் சேஃப் கிடையாது. என்ன பிடிக்க முடியாததுனால கண்டிப்பா அந்த விஜய் உங்களை தேடி தான் வருவாரு. இப்ப என்னடா பண்றது? விஜய் உங்களை தேடி வரதுக்குள்ள உங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த வீட்டுல இருந்து கிளம்பி நான் வெளியில தான் நிக்கிறேன். என்ன மாதிரி இப்படி ஆயிடுச்சு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க அண்ணன் சொன்ன மாதிரி யாரு கண்ணிலையும் படாம இங்க இருந்து நம்ம கிளம்பிடுவோம். அடுத்து என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்ல எடுத்து வைப்போம்.